நம்மளுக்கு அப்பப்போ ஆவியில் கொடுக்க மாட்டாங்க வாரம் தனியாக இருக்குங்க ஒரு மாசம் ஆகி போச்சு மழை வரல எனக்கு முதல்ல வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் போச்சு அது ஒரு மாசம் எப்படியே வந்து அந்த பக்கம் அவங்க தோட்டத்துல ஓட்டு அவங்க வெட்டாயிடுச்சு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்தியமங்கலம், அங்கே வந்து உக்கரம்ன்ற ஒரு ஏரியா, அங்கே வந்து கூடக்கரம்பாங்க அந்த ஏரியாவில் இருக்கும். இப்போ இது கதலி வாழை ஒரு நியர்பை 850 to 900 வாழை போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த சருகு பிரச்சனைக்கும் அடித்தண்டு ஊக்கம் வரல, பார்த்தா தெரியும். பெருசாக ஊக்கமே எதுலேயும் வரல. நியர்பை 7 மாதம் தாண்டிடுச்சு. பெருசாக எதுலேயுமே புடையும் வரல. அதில் வாழை அளவுக்கு வளர்ந்துருச்சு, லென்த்தாக வளர்ந்துருச்சு. 850 வந்து 2 வாழை தான் புடை வந்திருக்கு. வெறும் 2 வாழை தான் புடை வரலை. ஸோ புடை எல்லாம் ஒரே மாதிரி ஈன்றதுக்காகவும் இந்த சருகு பிரச்சனை காஞ்ச ஆரம்பிப்பாங்க. இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ ஊசி போட்டிருக்குது. இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அடித்தண்டு ஊக்கத்துக்காக நல்லா இறங்கி வர்றதுக்காக புடை இறங்கி வர்றதுக்காக சேர்ந்து இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஒரு வாழைக்கு மேலே ஒரு டோஸும் கீழே ஒரு டோஸு 2 பக்கமும். நிறைய பேர் விவசாயி டவுட்டு கேட்பாங்க, இப்போ ஊசி பட்டனால குருத்து பட்டுச்சு, குருத்து எதுவும் ஆயிராதா, வாழை வளர்ச்சி கம்மியாயிராதா, குருத்து உடஞ்சிடாதான்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஊசி லென்த்து கம்மி தான், குருத்தில் வந்து உங்களுக்கு படாது, பெரிய லெவலெலாம் பெருசாக படாது. நம்ம ரொம்ப சின்ன வாழை ஒரு 60 நாள் வாழை 70 நாள் வாழை 3 மாதம் வாழைன்னா அதில் வந்து கொஞ்சம் குருத்தில் படாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பட்டாலும் பாதிப்பு இல்லை. உங்களுக்கு இனிமே வர குருத்து அதிலிருந்து அடுத்து வர குருத்து வந்து பார்த்தோன்னா தெளிவாக வரும். ஆல்ரெடி வந்ததை விடவும் சூப்பராக வரும். ஏன்னா மருந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யும். சரி, இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு சில வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.